நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங். வெல்கம் டு ஆர்கியோரன் சேனல். தமிழ் சினிமாவை தாண்டி தமிழ் வெப்சீரிஸ் படங்கள் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த விதத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து வெளிவந்த படம் தான் 8 அத்தியாயங்கள், அதாவது 8 எபிசோடு மத்தியில் வந்து வெளியானதை 5ஆம் வேதம் படத்தோட வெப்சீரிஸோட திரைவிமர்சனம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சீரிஸை பார்க்குறதுக்கு எனக்கு என்ன ரீசன்னா, நான் ரீசெண்டாக ஒரு கோயிலுக்கு போனேன், பிரம்மபுஸ்திரா திருக்கோயில்னு. அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எல்லாரும் 5ஆம் வேதம் படத்துலையும் இதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 2-3 நண்பர்கள் வந்து. அந்த நண்பர்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 5ஆம் வேதத்தில் வந்த கோயிலா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதனாலே ஒரு டெம்ட் ஆகி இந்த படத்தை நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். இது 2024 அக்டோபரில் வந்துடுச்சு. இது தமிழ் டப்பில் தான் இருக்குது. G5ல OTTயில் ரிலீஸ் ஆகிருக்கு. 5ஆம் வேதம் 5ஆம் வேதம் முதல் 4 வேதம்னா என்னென்னு ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு முழுக்க தெரிய இருக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இப்போ 8 எபிசோடு வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வந்திருக்கு. பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த சீசன் எப்படா வருன்ற அளவுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரே நாளில் பார்த்தனால எனக்கு ஒரு கியூரியாசிட்டியோட இருக்குது. அதோட முடிச்சிட்டாங்க படத்தில். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் போட்டாங்க நடிச்சிருக்காங்க. ரேவா அவர் தான் இசை நடிச்சிருக்காரு. ஒளிப்பதிவு வந்து சீனிவாசன் தேவராஜ் தான் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஏகப்பட்ட நடிகர்களுமே ஷாய் தக்ஷினி, சந்தீஷ் பிரசன்னா, பொன்வண்ணன், விவேக்கு, இந்த மாதிரி ரெட்டை கெட்டப்பில் வந்து மாறுபட்ட கெட்டப்பில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ஒரு பக்கம் ஏஐ கெட்டப்பில் வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கெட்டப்பு காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பழைய காலத்தில் ஏஐ டெக்னாலஜி வந்து நம்ம 5ஆம் வேதம் யார், அந்த 5ஆம் வேதத்துக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்றத ஒரு லீடிங்காகவே வந்து மர்மமான முறையிலே வந்து ஒரு த்ரில்லர் சேனல்லே வந்து சூப்பராக நம்ம டேரக்டர் வந்து கொண்டு போயிருப்பார். அந்த த்ரில்லரான கொண்டு போன இதில் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 4 சீசன் 4 எபிசோடில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஆகுது, எல்லாத்துக்கும் ஒரே கோர்வையாக நடக்குது. ஒரு பக்கம் அட்வொகேட் டீம் வந்து அந்த 3D பிரிண்டர் தேடி வருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த கோயிலில் வந்து 4 சன்னதி தண்டியில் பிரம்மனுக்கு ஒரு சன்னதி, 5ஆவது சன்னதி இருக்குது. அந்த 5ஆவது சன்னதியை திறக்கிறவங்களுடைய அப்பா வந்து திறந்த அடுத்த நிமிஷமே வந்து மரணம் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பூசாரிகள் மத்தியில் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த சேனல்லையும் சரி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து தோஷம் கலைக்கிற சரக்கில் வந்து ஒரு பொண்ணு வந்து 48 நாள் வந்து இருந்து விரதம் போடணும், திரி வைத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற திட்டத்தில் ஒரு பக்கம் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோயினியான வந்து அவங்க கங்கையில் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு வந்து திதி கொடுக்குற மாதிரி காட்டுவாங்க. அந்த திதி கொடுத்த இடத்துல வந்து ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு பெட்டியை கொடுப்பாங்க. அந்த பெட்டியை நீ போய் கொடு அப்படின்னு சொல்லி சொன்ன சென்ட்லேயே வந்து செத்துடுறாங்க. அங்கே தான் வந்து படத்தோட கதையே ஆரம்பிக்குது. வெப்சீரிஸோட ஸ்டோரி அங்கே தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு சீனு அங்கே தான் மாசான சீனு. அதை பார்த்துட்டு கூஸ் பம்ப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சந்திக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் சந்திக்கிறோம்ல அவர் ஒரு ஏஐ பைத்தியமாக இருக்கார். நான் கூட ஃபஸ்ட்டு வீடியோ கால்லாம் பேசுகிறேன்னு பார்த்த ஒரு செகண்டில் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஏஐ டெக்னாலஜி மூலமாக வந்து உண்மையிலே ரியாலிட்டிக்காக ஒரு ராதிகான்ற ஒரு கேரக்டர் கொண்டு வந்தாங்க. அந்த கேரக்டரை வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அந்த பெட்டிக்கும் அந்த அரங்கநாதபுரத்துக்கும் அப்புறம் ஐயங்கார் கோயிலுக்கும் என்ன மெட்ஜு அப்படின்றத படத்தோட வெப்சீரிஸோட ஸ்டோரியாக வச்சு நம்மளுக்கு டேரக்டர் முழுக்க ஒரு 4.5 மணி நேரம் வந்து நடத்தியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் வந்து இந்த கோயிலை வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரேட் பண்ணுறாரு ஒரு டாக்குமெண்ட் ஃபிலிம் மேக்கரு. அவர் வந்து இந்த கோயிலில் இருக்க அந்த சிலைகள், சிற்ப சிலைகள் அதெல்லாம் வந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட கோர்வையான கதை கொண்டு வந்த கிழமை வந்து அர்ச்சகராக இருக்கிற ஃபேமிலி வந்து அந்த வருகைக்காக காத்து அதை பாதுகாக்கிற குடும்பமாக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து சிலை செய்கிறவங்க வந்து அந்த சிலை செய்கிற மூலமாக வந்து சில குறியீடுகளை வச்சு அந்த கோயிலில் வந்து அந்த 5ஆவது சன்னதி எங்கே இருக்குன்றத ஒரு காட்டுற ஒரு வம்சாவளியை சேர்ந்துருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பஞ்சாஸ்வரன்பாங்க. அந்த பெட்டியை கொண்டுட்டு வர பொண்ணோட கேரக்டர் தான் வந்து பஞ்சாஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் இருக்கவங்க வந்து அந்த பெட்டியை கொண்டு வந்து பாதுகாப்பாக வந்து கொடுக்குற மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டாவது அந்த கோயிலுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே வந்தவங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து வெளியே போக முடியாத அளவுக்கு ஒரு யாவரும் நலம் படம் மாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே சுற்றுற மாதிரி இந்த ஊருக்குள்ளே சுற்றி வருவாங்கன்ற ஒரு கேரக்டர் வந்து சூப்பராக வந்து நம்ம கதைக்களத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் போரிங்காக இருந்தாலுமே ஃபஸ்ட் ஒரு 4 எபிசோடு 5ஆவது எபிசோடுலாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். 7வது 8வது கொஞ்சம் போகும்போது ஏன்டா அப்படி சம்மந்தமே நம்ம கொண்டு வந்துட்டீங்க இந்த மாதிரி தோணும். இதுக்கு தேவையில்லாமல் அந்த ஏஐ 3D பிரிண்டரை வச்சு காட்டுற காட்சிகள் இந்த வரிசையில் வந்து ஏகப்பட்ட காட்சிகள் இருக்குது. G5ல வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது சில இடத்துல இருந்து 18+ கண்டென்ட் மாதிரி காட்டுறாங்க. அது வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது தவிர்த்துருக்கலாம். ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஆன்மீகம் ரீதியான ஒரு வெப்சீரிஸை வந்து 4.5 மணி நேரத்தில் வந்து சூப்பராக நம்ம டேரக்டர் கொண்டு போயிருக்காரு.
அடுத்த எபிசோடு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இரட்டை வேடத்தில் நடித்த ராதிகா, மித்ரனுடைய காதல் குரூப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் சொல்லிட்டே போகலாம். விகாஷ் பாதி மகனுடைய சாமுவேல் மேத்தன், அப்புறம் வக்கீலாக நடித்த தேவஸ்ரீ, அவங்களுடைய நடிப்பு கவனம் எடுத்துக்குது. முகுந்தன் குந்தவை தம்பியா, ஹரிஷ் ருத்ரன் அவருடைய ஒரு பழங்காலத்து டைரி, அதாவது பழங்காலத்து கதையை வந்து ஒரு சிபியூவில் ஒழிச்சு வச்சிருப்பார் கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டர் தேடி அலையிற ஜேர்னல், அவருடைய கேரக்டரும் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை நடித்தவங்க வந்து உங்களுக்குலாம் சாவே வராதா, செத்து போங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. கண் முன்னாடியே ஒரு கார் வெடிச்சிடும். இந்த மாதிரி காட்சிகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அப்புறம் டாக்டர் ரிஷி, அஜித் குஸ்ரா, ஒரு விஞ்ஞானி, அது போன்ற ஏகப்பட்ட நடித்தவங்க சூப்பராக இருக்குது. கிராமத்து தலைவர் நடித்த மாதிரி குந்தவேலன், அவருடைய நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட இதை சொல்லலாம். மர்மமான பெட்டி, மர்மமான இலக்கு, பீமா மந்திரம், அந்த மாதிரி படத்தில் வந்து ஏகப்பட்ட வசனங்கள், டைலாக்குகள் இதெல்லாம் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தோட இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 8 எபிசோட்லேயும் வந்து 5ஆம் இடத்துல வந்து கடைசியாக முடிச்சிருப்பாங்க. முதல்ல வந்து பெட்டியை வச்சு வர ஸ்டோரி. அப்புறம் வந்து பெட்டி வந்து எதுக்காக ட்ராவல் ஆகுதுன்றதை 2ஆவது எபிசோடில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கோடாக்ஸ், அதாவது கோ இன்சிடென்ட் வந்து நடந்த மூலமாக அவங்க காரில் வந்து வெடிக்கிறவங்க எல்லா பேரும் சம்மந்தமே இல்லாமல் நாங்கள் அந்த அங்கநாதபுரத்துக்கு வர்ற காட்சிகளும் சரி, மந்திரத்தை சொல்கிறது 5ஆவது எபிசோடும். 6ஆவது எபிசோடில் கடந்த காலத்தில் எதிர்பார்த்த எதிர்காலத்தினுடைய நினைவுகளை வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதில் 7ஆவதுல வந்து புதிர், அது எதுக்காக நம்ம இங்கே வந்தோம், எதுக்காக இந்த கோயில் வந்து திறக்கிறாங்க, எங்கே சன்னதி இருக்குது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. 5ஆம் இடம் வந்து கடைசியாக வந்து அந்த 5ஆம் இடம் ஒன்று இருக்குது, அது வந்து டெவலப் ஆகிற காட்டுறத வந்து 2வது சீசனில் வச்சு காட்டியிருக்கதா படத்தோட கதையை முடிக்கிறாரு. இந்த வெப்சீரிஸுக்கு ரிவ்யூக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2 தருவேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்கள் விடைபெறுவது உங்கள் ஆர்கேரோன். பை வியூவர்ஸ்.